வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். ஹாக்கி போட்டியில் தமிழ் பள்ளி மாணவர்களின் எழுச்சி. நாட்டில் விளையாட்டுத் துறையில் தமிழ் பள்ளி மாணவர்கள் பல போட்டிகளில் தடம் பதித்து வருகிறார்கள். காற்பந்து, பூப்பந்து ஆகிய போட்டிகளில் முன்னேற்றம் கண்டு வரும் வேளைகள் இன்று ஹாக்கி போட்டியில் எழுச்சி கண்டு வருகிறார்கள். அந்த வகையில் குணோங்கரபாட் விளையாட்டு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஆரம்ப பள்ளிகளுக்கிடையிலான ஹாக்கி போட்டியில் ஏபோ செட்டியார் மற்றும் பேரா சங்கீத சபா தமிழ் பள்ளி காலியிருந்து ஆட்டம் வரை தேர்வாகி சாதனை படைத்துள்ளது. இதில் ஏபோ செட்டியார் தமிழ் பள்ளி 3வது இடத்தை பிடித்துள்ளது. வணக்கம், என் பேர் சசி. ரெப்டர்ஸ் ஹாக்கி கிளப் கீழே நாங்கள் ஹெட் கோச்சாக இருக்கேன். இந்த கிளப் மூலியமாக ஒரு ப்ரோக்ராம் pembangunan ஹாக்கி ஸ்கோலா தமிழ் நகரி பேரா நடத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு தமிழ் ஸ்கூல் மாணவர்களுக்கு மட்டும் இலவசமாக ஹாக்கி பயிற்சி வாரத்தில் 2 நாள் செய்கிறோம். இஃப் ஏதாவது ஒரு பள்ளி விருப்பப்பட்டால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். பேரா மாநில தமிழ் பள்ளி ஹாக்கி வளர்ச்சியில் இந்த இரு பள்ளிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது. கடந்த 17 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆரம்ப பள்ளிகளுக்கு இடையிலான ஹாக்கியில் ஏபோ செட்டியார் தமிழ் பள்ளி தடம் பதித்துள்ளது. வணக்கம், என் பேர் கிருஷான், தகப்பனார் பேர் ஜெகதீசன். நான் தேசிய பேர சங்கீத சபா பள்ளியிலேருந்து இந்த போட்டிக்கு வந்திருக்கேன். நாங்கள் இந்த குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இதோடு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், திரும்ப சுஷிலா கில்டா அவர்களுக்கு. அதோட எங்கள் குழு வழிநடத்துவதற்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். பேரா மாநில தமிழ் பள்ளி ஹாக்கி போட்டிகள் கிந்தா உத்தார ஆரம்ப பள்ளிகளுக்கு இடையிலான ஹாக்கி போட்டிகள் ஆண்கள் பிரிவில் இச்சாதனையை ஏற்படுத்தியுள்ளனர். தமிழ் பள்ளி மாணவர்கள் ஹாக்கி போட்டிகள் மேலும் சிறந்து விளங்க அடிமட்ட பயிற்சி ரெப்டர்ஸ் கிளப் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக ஹாக்கி பயிற்சி வழங்கி வருகிறது. தமிழ் பள்ளி மாணவர்கள் ஹாக்கியில் சிறந்து விளங்க முன்னெடுப்பு நடவடிக்கை ரெப்டர்ஸ் கிளப் வழி அதன் தலைமை பயிற்றுனர் சசிகுமரன் பச்சமுத்து, குணசுந்தரி குண்டசேகரன், முனிஷ்ராஜ் மாரிமுத்து, கரண் பன்னீர்செல்வம் ஆகியோர் இறங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் பேரா சங்கீத சபா தமிழ் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த ஹாக்கி விளையாட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளி மத்தியில் ரொம்ப வரவேற்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இப்போ இருக்குது. முன்பு நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. இப்போ கொஞ்சம் கலந்து கொள்வதற்கு தயங்குற மாதிரி இருக்குது. பந்து விளையாட்டில் அதிக ஆர்வம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விளையாட்டில் ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வட்டாரத்தில் கிந்தா உத்தா வட்டாரத்தில் 2 பள்ளிகள் முயற்சி எடுத்து இதில் கலந்துருக்கிறோம். நாங்கள் இந்த முறை முதல் முறையாக கலந்துருக்கிறோம். முதல் முறையிலேயே காலிறுதி சுற்றுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.